ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் த மத்தியப்பிரதேஷ் ட்ரிப்புங்க. நம்ம போபாலில் இருக்கோம். ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு, ஃப்ரெஷ் அப் பண்ணியாச்சு. ஸோ சிட்டியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு டைம் இருக்குது. நாளைக்கு காலையில் தான் நம்ம வந்து சாஞ்சி போகிறோம். போபாலிருந்து இங்கேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர்ஸ் தான் சாஞ்சி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம போபால் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? போபால் வந்து மத்திய பிரதேஷோட கேபிட்டல். ஸோ இங்கே வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது. போபால் வந்து சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லேக் சைடு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நிறைய பிளேசஸ் இருக்கும். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும். ஓகே, வாங்க கூட. சியர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து போபாலில் நிறைய எலக்ட்ரிக் ஆட்டோஸ் இருக்குங்க இது மாதிரி. ஸோ வி ஆர் ட்ராவலிங் இன் எலக்ட்ரிக் ஆட்டோ. இப்போ வந்து தாஜுல் மஸ்ஜித் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னொரு பிளேஸில் இறங்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் எடுக்கணுமா. ஸோ இங்கே போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வரும். ஓகேவா? எலக்ட்ரிக் பைக்லேருந்து இறங்கி இன்னொரு எலக்ட்ரிக் பைக் எடுத்துங்க. ஸோ இங்கேருந்து 20 rupees, அங்கேருந்து 10 rupees. ஸோ நம்ம ஹோட்டல்லேருந்து 30 rupeesல நம்ம இதில் தாஜுல் மஸ்ஜித் ரீச் பண்ண முடியுது. தாஜுல் மஸ்ஜித் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேமஸ் பிளேசஸ் அட் போபால். லோக்கல் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. வார்டு எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால எலெக்ஷன் கேன்வாசிங் வந்து பிஸியாக போயிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர் மாதிரியே தாங்க இருக்கு, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம தாஜுல் மஸ்ஜித் வந்தாச்சுங்க. பரவாயில்ல, நார்மல் ஆட்டோஸும் இருக்குது, சிஎன்ஜி ஆட்டோஸும் இருக்குது. அது போக எலக்ட்ரிக் ஆட்டோஸும் நிறைய ஓடுது. அண்ட் அதுக்கான காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 10 rupees 20 rupees அந்த மாதிரி தான் இருக்குது, விச் இஸ் வெரி நைஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம தாஜுல் மஸ்ஜித்தோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ். 2-3 என்ட்ரன்ஸ் இருக்கா, மொத்தம் 4 என்ட்ரன்சஸ் இருக்கா. நாம் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வி ஆர் அட் தாஜுல் மஸ்ஜித் போபால். தாஜுல் மஸ்ஜித்குள்ளே போகிறோங்க. இதுக்கு பேர் வந்து தாருல் உலூம் தாஜுல் மஸ்ஜித் போபால்னு போட்டிருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். தாஜுல் மஸ்ஜித் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மஸ்ஜித்ஸ், அதாவது மாஸ்க்ஸ் இன் இந்தியா. வி ஆர் இன்சைடு தாஜுல் மஸ்ஜித்துங்க. வாவ், எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்களா. தாஜுல் மஸ்ஜித்னா என்னன்னா க்ரௌன் ஆஃப் ஆல் மாஸ்க்ஸாம். ஸோ அதுதான் வந்து அதோட மீனிங்கு. இது வந்து ப்ரௌன் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டோன்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. அமேசிங்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், மினாரெட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. கிராண்ட் மஸ்ஜித்தாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி வந்த உடனே மறுபடியும் வந்து மஸ்ஜித் காம்பவுண்டுக்குள்ளே, மெயின் காம்பவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். போபாலே வந்து பேகம்ஸ் போபால்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரி இருக்கு இல்லையா, மத்திய பிரதேஷ், முக்கியமாக போபால் சுற்றியும் இருக்கிற ஏரியாஸ் வந்து இஸ்லாம் குயின்ஸ்னால் கொஞ்ச காலத்துக்கு ஆளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா இங்கே இருக்கிற பேலசஸ், மஸ்ஜித்ஸ் எல்லாமே வந்து அந்த குயின்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான் நாங்கள். ஸோ இஸ்லாமிக் கிங்ஸ் மட்டும் ரூல் பண்ணல, குயின்ஸும் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்திலே பாருங்கள், விமென் ரூலர்ஸும் இருந்திருக்காங்க. அதுவும் வந்து இஸ்லாமிக் குயின்ஸ். இங்கிருந்து ஜான்சி பக்கம்தான். ஜான்சியில் வந்து நம்ம ஹிந்து குயின்ஸும் வந்து ரூல் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் தட்.
Bhopal is called Begum's Bhopal. மஸ்ஜித்குள்ள வந்த உடனே இங்கே நம்மளோட செப்பல்ஸ் ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கான வழி இருக்குது. இங்கே பாருங்க, உள்ளே இருந்து பார்க்குற வியூ வந்து அமேசிங்காக இருக்குங்க. சூப்பர்பாக இருக்குது. டோம்ஸ் பாருங்க, மினாரெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டோனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் டோம்ஸ் வந்து இது ஒயிட் மார்பிள்னு நினைக்கிறேன், இல்லை ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் தென் சூப்பராக இருக்குது, கான்ட்ராஸ்டிங்காக பார்க்குறதுக்கு. டெல்லியில் ரெட் ஃபோர்ட் இருக்கும் தெரியுமா, கிட்டத்தட்ட அது மாதிரி தாங்க இருக்குது. அந்தளவுக்கு கிராண்டாக இல்லாட்டி கூட, ரெட் ஃபோர்ட் இஸ் அ ஃபோர்ட் இல்லையா, இது வந்து மஸ்ஜித் கூட எவ்வளோ கிராண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சென்டரில் ஒரு ஃபவுண்டைன் வேறு வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா வந்து நமாஸ் பண்ண வராங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க வாஷ் பண்ணுவாங்க இல்லையா ஃபேஸு கால் கையெல்லாம், சுபு தொழுதல்னு ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி எல்லா மஸ்ஜித்துமே இருக்கும். இந்த மஸ்ஜித் வந்து பெருசாக இருக்கிறதுனால அந்த ஃபவுண்டைனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மான்சூனாக இருந்தால் கூட இங்கே வெதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குங்க. இது வந்து இன்னொரு கேட்லேருந்து, அதாவது மஸ்ஜித்துக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற கேட்லேருந்து நம்ம எடுக்கிற வியூ. இங்கே தான் வந்து கரெக்டாக நமக்கு ஃப்ரண்ட் வியூ தெரியுது. அமேசிங்காக இருக்குங்க, சூப்பர்பாக. இங்கே எப்படி பிக்சர் பெர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களா. தாஜுல் மஸ்ஜித்துங்க, போபால். இந்த பார்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபியூஷன் ஆஃப் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்துட்டு முகல் அண்ட் ஹிந்து ஆர்கிடெக்சரோட கலவையாக தான் இருக்கும் எல்லா பக்கமுமே. ஸோ இதுதான் வந்து நம்ம தாஜுல் மஸ்ஜித் கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஏரியாஸ். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது, குட்டி குட்டி ஆஃபீஸஸ் எல்லாம் மஸ்ஜித்துக்கு சேர்ந்த ஆஃபீஸஸ் ஒர்க் பண்ணுற ஏரியான்னு நினைக்கிறேன். நான் சொல்ல இல்லையா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு, ஸோ அந்த கேட்டோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. இது என்ன ஸ்டோன்னு தெரியல, நான் வந்து ப்ரௌன் சாண்ட்ஸ்டோன் ஏதோ சொல்கிறேன், ஏன்னா அது அந்த கலரில் இருக்கிற மாதிரி. பட் ஆக்சுவல் நேம் என்னன்ட்டு வந்து நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா, கேப்ஷன்ஸில். டோன்ட் மைண்ட், ஓகேவா. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், தாஜுல் மஸ்ஜித்குள்ளே போய். சரிம்மா, இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸில் வந்து அவங்க தொழுகைக்கு முன்னாடி முகம் கை கால்லாம் கழுவிட்டு தான் வந்து தொழுகை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குது, ஸ்லாப்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு ஒவ்வொரு பக்கமும் வந்து பைப்ஸ் இருக்குது. ஸோ ஈச் இண்டிவிஜுவல் கேன் சிட் ஹியர், டூ தயர் கிளீனிங் ப்ராசஸ் அண்ட் தென் கோ ஃபார் தயர் தொழுகை. சூப்பர் இல்லை? ரம்ஜான் அப்போல்லாம் நம்ம பார்த்துருப்போம் முக்கியமான பண்டிகைகளில் மஸ்ஜித்குள்ளே இடம் பத்தாட்டியும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஓப்பன் ஹால் ஏரியா மஸ்ஜித்துக்கு முன்னாடி, இங்கேயும் வந்து தொழுகை நடத்துவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருந்தால் கூட அவ்வளோ பேரும் வந்து ஒரே நேரத்தில் தொழுகை பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடும். நம்ம நிறைய மாஸ்க்ஸில் எல்லா பக்கமுமே பார்த்துருப்போம். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு மஸ்ஜித் பள்ளிவாசலுக்குள்ளே உள்ளே வந்து பார்க்குறது. ரொம்ப நல்லா இருக்குங்க.
இப்போ வந்து நாம் மஸ்ஜித்க்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து மஸ்ஜித்தோட இன்னர் ப்ரீசிங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரான் எல்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா, அந்த பிளேசஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு குரான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அரபிக்கும் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆசமாக இருக்குது பாருங்கள். பில்லர்ஸோட ஆர்கிடெக்சர் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டோம்க்கு மேலே பாருங்க, சூப்பராக கார்விங் பண்ணியிருக்காங்கல்ல. இவ்வளோ பெரிய கிராண்ட் ஆர்கிடெக்சரெல்லாம் பண்ணுறது வந்து சாதாரண வேலை கிடையாது. அதுவும் தாஜுல் மஸ்ஜித் மாதிரி இருக்கிற க்ரௌன் ஆஃப் ஆல் த மாஸ்க்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் ரியலி ஆசம்ங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு குட்டி பையன் பார்க்குறான் கியூரியஸாக, என்னடா பண்ணுறா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே இருந்து நம்ம மெயின் கேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குழந்தைங்க குரான் படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் டெக்கரேஷன்ஸ் அந்த பில்லர்ஸ்ங்க. நிறைய பேட்ச் பை பேட்சாக கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. உலாமாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து குரான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ குரான் வந்து அரபிக்கில் படிக்கிறதுக்கும் அதோட மீனிங் என்னன்னு சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருக்குதுங்க. இவங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்சிருச்சோம். அந்த கியூரியஸாக நின்றுட்டு இருந்தானே அந்த பையன் வந்து சொன்னான் சுட்டி ஹோகையா அப்படின்னு சொல்லிட்டு. டோமோட க்ளோஸ் வியூ ஜூம் பண்ணியிருக்கேன் நான். அந்த கீழே இருக்கிற டிசைன்ஸ் பாருங்களேன், க்யூட்டாக இருக்குது. ஸோ அதிலிருந்து லைக் டோம் கோஸ் டு த அப் அண்ட் க்ரௌன்ஸ் வித் என்ன சொல்கிறது, நம்ம கலசோன்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல, நாமளும் கலசோன்னே சொல்லிப்போமே. ஸோ லைக் எப்படி இருக்குன்னா இன்வெர்டட் லோட்டஸ் மாதிரி இருக்குங்க. இன்வெர்டட் லோட்டஸ் மேலே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலசம் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ சைடில் இருக்கிற இந்த பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து மினாரெட்டுன்னு சொல்லுவாங்க. மினாரெட்டுக்கு மேலேயும் அப்படி தான், அட் த பீக் ஆஃப் த மினாரெட் டோம் இருக்குது. அதுவும் வந்து இன்வெர்டட் லோட்டஸ் மாதிரி, அதுக்கு மேலே ஒரு கலசம்.
A typical fusion of Mughal and Indian architecture. சூப்பராக இருக்குல்ல. மஸ்ஜித் பற்றின இந்த வீடியோ பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எப்பா கணேஷா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர். சியர்ஸ்.